அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 2, 2024 செவ்வாய்க்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜப்பானிய ஒலிக்க நிலநடுக்கம், அடுத்தடுத்த அதிர்வுகளால் மக்கள் பீதி, சுனாமி எச்சரிக்கையை விடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக புத்தாண்டில் பிஎஸ்எல்வி C58 வெற்றி பயணம், எக்ஸ்போசர் செயற்கைக்கோள் நிலைநிறுத்தம் என்ன சிறப்பம்சம்னு ஒரு பெரிய ஆர்டிக்கலே கொடுத்துருக்காங்க. இதுக்கு ப்ரீவியஸ் டே நியூஸஸ்லேயே அதை வாசிச்சிருப்பேன். ஃபுல்லாக இல்லை, மேக்ஸிமம் என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அந்த பாயிண்ட்ஸை மட்டும் வாசிச்சிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் 30 இல்லை 31 அந்த 2 நாள் நியூஸில் ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக சொன்னால் டிசம்பர் 13 தான் நினைக்கிறேன். அந்த நியூஸில் இதை பற்றி எலாபரேட்டாக வாசிச்சிருப்பேன். டைம் இருக்கிறவங்க அதை எடுத்து வாசிச்சு பாருங்கள். இல்லை இன்னும் எலாபரேட்டாக வேணும்னு நினைக்கிறவங்க இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இன்றைக்கான திருக்குறள் என்னன்றது பார்ப்போம். முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயலை முடிக்கும் வகையும் வரக்கூடிய இடையூறும் முடிந்த போது கிடைக்கும் பெரும் பயணம் ஆகியவற்றை ஆராய்ந்து செய்ய வேண்டும்னு வினை செயல் வகை அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஜனவரி 6 L1 புள்ளியை அடைகிறது ஆதித்யா L1ன்னு தெரிவிச்சிருக்காங்க. இஸ்ரோ தலைவர் சோம்நாத் சொல்லியிருக்கதா தெரிவிச்சிருக்காரு. அப்புறம் பிஎஸ்எல்வி C58 வெற்றி பிரதமர் வாழ்த்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியிலேருந்து டேவிட் வார்னர் ஓய்வு பெற்றிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி யார் ஓய்வு பெற்றாங்க, டென்னிஸ், கிரிக்கெட் அந்த மாதிரி ரிலேட்டடாக ஏதாவது கேட்பாங்க டிஎன்பிசியில். ஸோ அந்த மாதிரி இதையும் பார்த்து வச்சுக்கணும் நம்ம. அடுத்ததாக 50,000 பேர் சூரிய நமஸ்காரம், குஜராத்தில் கின்னஸ் சாதனை, பிரதமர் மோடி, அமித்ஷா வாழ்த்துன்னு தெரிவிச்சிருக்காங்க. குஜராத் மாநிலத்தில் உள்ள 108 இடங்களில் ஒரே நேரத்தில் 50,000க்கும் மேற்பட்டோர் சூரிய நமஸ்காரம் செய்து கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்ததுக்கு பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் வாழ்த்து தெரிவிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆன்மீக சுற்றுலா நகரமாகும் அயோத்தின்னு தெரிவிச்சிருக்காங்க. நகராட்சியிலேருந்து மாநகராட்சி, வணிக வளாகங்கள், நட்சத்திர விடுதிகள் திறப்பு, இந்திய கோயில் கட்டடக்கலைக்கு அருங்காட்சியகம், அப்புறம் சரையு நதியில் படகு போக்குவரத்து, விரிவுபடுத்தப்பட்ட 4 சாலைகள், மறுசீரமைக்கப்பட்ட ரயில் நிலையங்கள், கூடார நகரங்கள்னு ஏகப்பட்டதை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரீசெண்டாக நடக்கிறத வச்சு என்னென்ன இந்த மாதிரி இருக்குன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் ரிட்டன் PDF கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஷார்ட்டர் வெர்ஷன் வந்து கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.